இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன, என்ன குறியீடு அவங்க பயன்படுத்தலாம், என்ன தெய்வ வழிபாடு செய்யலாம்? இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னாலே இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய வடிவம் வந்து தேரினுடைய வடிவம். ஸ்மார்ட் ஒர்க், அதாவது அதிக நேரம் உழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கோவிலுக்கு போன விபூதி அடிச்சேன், அங்க பூசாரி தான் இருந்தாங்க, இது மணி மந்திரம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துடைய அந்த கான்செப்டே அங்க கண்கள் இருக்கு. பொதுவாக சந்திரனாலே அதில் அவமானமும் சேர்ந்துண்டு. அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் அதில் அவமானங்களை கொஞ்சம் பிரதிபலனா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எப்போதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா செக்குடு ஷர்ட்ஸ் வந்து போடக்கூடாது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லோருக்குமே பரிச்சயமான முகம், பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நம்ம வந்து நட்சத்திர வரிசைகள் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய நட்சத்திரங்களை போட்டு பதிவுகள் கேட்டிருந்தாங்க. நம்ம 1 by 1 போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன, என்ன குறியீடு அவங்க பயன்படுத்தலாம், என்ன தெய்வ வழிபாடு செய்யலாம்? பொதுவா மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். 27 நட்சத்திரத்திற்கும் பதிவுகள் உண்டு. அதை தொடர்ந்து நீங்கள் திருவருள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்பற்றிக்கிட்டே வாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக நட்சத்திர வரிசைப்படி உங்களுக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ஆகையினால ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏன் நட்சத்திரம் எப்போ வரும், இதை போடுங்க அதை போடுங்கன்றதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். ஸோ அதை மக்களுக்கு முதல்ல தெரிவித்துக்கிறேன். சரிம்மா, இப்போ வந்து ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னாலே இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். ராகு வந்து உச்சமடைகிற நட்சத்திரமாக கருதப்படுகிறது. பொதுவாக ரோஹிணி அப்படின்னாலே நமக்கு நன்றாகவே தெரியும், கிருஷ்ண பரமாத்மா உதித்த நட்சத்திரம். ரோஹிணிக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, சக்கரம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது. விஷ்ணுவுடைய மிகப்பெரிய ஆயுதமே சக்கரம் தான். அப்போ அவருடைய ஜென்ம நட்சத்திர குறியீடு தான் அவருக்கு வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்குன்னா வெற்றியை கொடுத்திருக்கிறது. அது அவருடைய கையில சுதர்சன சக்கரமாகவும் இருக்கும். ரெண்டாவது, ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய வடிவம் வந்து தேரினுடைய வடிவம். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, மகாபாரத போர்ல நமக்கு வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து வெற்றியை கொடுப்பதற்கு கிருஷ்ணர் அதிக நேரம் தேரோட்டியாகத்தான் தன்னை என்ன பண்ணியிருப்பாரு, சாரதியாகத்தான் இருந்திருப்பார். ஆகையினால ஒரு அவதாரத்தினுடைய திரு நட்சத்திரத்தினுடைய ஜென்ம குறியீடை அவர் பயன்படுத்துவதன் மூலம் தன்னுடைய ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாகுன்றது அர்த்தம். யாரெல்லாம் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குறியீடை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஒர்க் அதிகமாகும், ஸ்மார்ட் ஒர்க். அதாவது அதிக நேரம் உழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதனால இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய குறியீடை சக்கரம்னு சொல்லலாம், தேரினுடைய வடிவம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்று, ஆந்தை வடிவாகவும் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். பொதுவா ரோஹிணி நட்சத்திரம் எங்க இருக்குன்னா ரிஷப ராசியில இருக்கு. ரோஹிணி எங்க இருக்கிறது, ரிஷப ராசியில இருக்கிறது. பொதுவா இந்த பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இல்லையா, அதனால மன சஞ்சலங்கள் நிறைய ஆகியிருப்பாங்க இல்லையா, இவர்கள் அனைவருக்குமே நிவாரணம் தரும் நட்சத்திரமாகவே என்ன இருக்குன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறது. பொதுவா நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், ஆந்தையோடைய கண் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், ரொம்ப வட்டமா இருக்கும், உருண்டையா இருக்கும். அந்த ஆந்தைனாலே அது கண் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஞாபகத்திறன் வரும். சோ இது வந்து ராகு உச்சமடைகிற நட்சத்திரம் என்பதனால நல்லா கவனிச்சு பார்க்கணும். வடநாட்டுகள்லாம் வெள்ளை ஆந்தையில வந்து மகாலட்சுமி வரத வந்து படமா வச்சிருப்பாங்க. அதாவது வெள்ளை ஆந்தை குறியீடையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லட்சுமியாக நம்புவார்கள். நாம இங்க எப்படி வந்து பசுவை நம்ம மதிக்கின்றோமோ அது போல வடநாட்டில் ஆந்தை லட்சுமின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷமாகவே கருதப்படுகிறது. இந்த ஆந்தை குறியீடை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஆசை தோன்றுமா. அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம பற்று இல்லாமலாம் இருப்பாங்க இல்லையா, லைஃபையே ரொம்ப வெறுத்த மாதிரி இருப்பாங்க, குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது. இவர்கள் எல்லாம் நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இந்த ஆந்தை குறியீடை பார்த்தாவே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ரோஹிணியோடைய பக்ஷியாக என்ன வருதுன்னா ஆந்தை தான் வருகிறது. இதுல இன்னொரு கான்செப்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப பேய் பிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தனியா உருன்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு உடல்ல வந்து ரொம்ப பலகீனமாயிருப்பாங்க, உடம்பு தேய்மானம் வந்து ரொம்ப அதிகமா
அதிகமா இருக்கும். இந்த உடம்பு தேய்மானம் இருக்கிறதையே நம்ம என்ன சொல்லுவோம்னா திருஷ்டின்னு தான் சொல்லுவோம். இந்த திருஷ்டி நீக்கிறதுக்கு நம்ம எங்க போவோம்? கருப்பசாமி கிட்ட போவோம், ஐயனார் கிட்ட போவோம், காளி கிட்ட போவோம். இந்த ஆந்தை கண்ணையும் இவங்க கண்களையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ரெண்டுமே ஒண்ணா இருக்கும். உருட்டி பார்க்கிற விழி. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? காளியம்மன் கண்ணை பார்த்தீங்கன்னா கண் அப்படியே வெளியே உருட்டிட்டு இருக்கும். அதே போல மீச முறுக்கி காவல் தெய்வமா இருக்கிற அத்தனை தெய்வத்தினுடைய கண்களுமே எப்படி இருக்கும்? உருட்டி பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த தெய்வங்களுக்கு என்றைக்குமே கூரை இருக்காது. ஏன் கூரை இருக்காதுன்னா இவங்கெல்லாம் இரவு நேரத்தில் ஆட்சி செய்யும் தெய்வங்கள். இவங்களுக்கு கட்டுப்பாடே இருக்கக்கூடாது. அது போல இரவு நேரத்தில் ஆட்சி செய்வது எதுனா ஆந்தை. ஆந்தைக்கு வேட்டையாடுவதே எப்போ? இரவு நேரத்துலதான். அப்போ பேய் பிசாசு துர்சக்திகள் எல்லாம் எப்ப வரும்னா இரவு நேரத்துல வரும். அப்ப அந்த தாக்கம் நீங்கணுன்றதுக்காகத்தான் நம்மளுடைய தமிழகத்துல காவல் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, எல்லா கண்களுமே சாந்தமா இருக்காது, பூமியை நோக்கி உருட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த தெய்வத்தை வழிபட நோய்கள் தீரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கோவிலுக்கு போனேன், விபூதி அடிச்சேன், அங்க பூசாரி தான் இருந்தாங்க, இது மணி மந்திரம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துடைய அந்த கான்செப்டே அங்க கண்கள்ல இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிந்த தமிழ் மந்திரங்களை சொன்ன முன்னோர்கள் தான் நம்மளுடைய காவல் தெய்வங்களாக இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகும் பொழுது நிறைய நோய்வாய்ப்பட்டு இருப்பவங்க, ஆசை இல்லாம இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பெரிய நிலபுலன்களும் செல்வமும் சேரும் என்பது சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். கிராமப்புறத்துல எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த காவல் தெய்வங்களை வழிபட்டவர்கள் தான் பெரிய நிலம் வைத்தவர்களாக இருக்கிறார்கள். இப்ப ஐயனார் மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா இவங்க தான். மதுரை பக்கம்லாம் பார்த்தோம்னா எல்லா கண்களுமே உருட்டிய வண்ணம் இருக்கும். சோ அது போல இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய மறுவடிவம் தான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? சோ அப்ப அந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் மறுவடிவம் தான் ஸ்ரீசக்கரம். ரோஹிணினாலே அது வாயையும் குறிக்கும். அப்போ சந்திரன் உச்சம் அடைகிறது எங்கன்னா வாயில தான். அப்ப என்னன்னா ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பசி பஞ்சம் இதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆகையினால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிறை சூடி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களிடமும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி பிறை சூடி இருப்பாங்க, அங்க என்ன இருக்கும்னா ஸ்ரீசக்கரம் இருக்கும். அதே போல திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி இவங்க காதுகள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கும். அப்ப ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி காமாட்சி இவர்களை அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே வழிபடுவது மிக மிக சிறப்பு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனத்தெளிவையும் ஆசையும் உருவாக்குவது ஸ்ரீசக்கரம் அப்படின்னா அதனால தான் பெண்களை நீங்க தாலி செயினோட இன்னும் ஒரு செயின் போட்டு அதை நீங்க போடுங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம அதை தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆகையினால இப்ப நல்லா கவனிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம சிறுக பயன்படுத்துறோமோ அதுல ஆற்றல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம டாலர் அப்படின்னும் போது நமக்கு அதுதான் மகாலட்சுமியே. ஏன்னா ராகுனாலே அது நாத்திகம் தானே. அதுல நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பெருசா நம்ம என்ன பண்ண வேணும்னா பார்க்க தேவையில்லை. ஏதாவது தூங்க போறீங்கன்னா கழட்டி பூஜையில வச்சிருங்க, அடுத்த நாள் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம நிறைய எதிர்மறை மக்களை போய் பார்க்க போறோம். புரியுதுங்களா? அதாவது இந்த மனித பிண்டம் தான் இறையாற்றலை கிரகிக்கிறதே. இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார், மனசுதான் கடவுள். சோ அப்ப என்னன்னா நம்மளே நமக்குள்ள என்ன பண்ண வேண்டாம்னா தீண்டாமை பார்க்க வேண்டாம். ஆகையினால நம்ம எது தேடுறோமோ அது கரெக்டா கிடைச்சா போதும். அப்ப ஸ்ரீசக்கர வழிபாடுன்றது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் அதுக்குரிய ஸ்பெஷலான விஷயங்கள். ரைட். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா, பொதுவாக சந்திரனாலே அதில் அவமானமும் சேர்ந்து உண்டு. அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் அதில் அவமானங்களை கொஞ்சம் பிரதிபலனா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன பண்ணாலுமே அதை இன்னொருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிடும். அதே போல உணவு ரோஹிணி நட்சத்திர வீட்டுக்கு போனா எப்பவுமே கிடைக்கும். சாப்பாடு கொடுக்காம ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ஒருத்தவரை உபசரிக்காமல் அனுப்பவே மாட்டாங்க. அதனால சாப்பாட்டுக்காக நிறைய செலவு பண்றவங்க, ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு வீட்டுல பெண் இருக்கான்னா அவ நிறைய சமைச்சு போடுவாங்க. சரிங்களா? அதனால அந்த வீட்டுல எப்போதுமே விருந்தோம்பல் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல கிருஷ்ணன் அப்படின்னாலே இன்றைய வரையும் சர்ச்சையில தானே போயிட்டு இருக்கு. கிருஷ்ணனுடைய கொள்கை வேற, ஆனா அந்த இடத்துல அவர்
பெண்களோடு இருந்தார் ஆமா. அவர். அதே போல வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், ரோகிணினால 2 திருமணம்ங்கிற மாதிரி பேசுறாங்க கண்டிப்பா. குருஜி. இதற்கான ஒரு விளக்கமும் நீங்க இல்லம்மா, கொடுத்துருங்க. ஏன் 2 திருமணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் தான் சொல்லிட்டேனே, இப்ப கிட்டத்தட்ட வந்து இந்த சந்திரன் காரகம்னாலே அவமானம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெளிப்படையான நட்சத்திரமா இருக்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமா பேசுற நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த யதார்த்த நிலை வந்து ஒரு சிலருக்கு புரிந்து கொள்றது கஷ்டமா இருக்கும். ஆகையினால என்ன ஆகும்னா, தான் என்ன தியாகம் பண்ணமோ அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய தியாகத்தை மற்றவர்கள் புரிஞ்சுக்காததுனால நிறைய பிரச்சனைகள் வரும். இதனால என்னன்னா, ரோகிணினாலே சந்திரன் இல்லையா, சந்திரனாலே ஆறுதல் தேடுதல், தான் செஞ்சதை யாரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற தேடல் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிகமா இருக்கும். அப்ப யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தோடைய பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது கிடைக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாய் கொடுப்பாங்க, ஏன்னா அது சந்திரன் இல்லையா. ஸோ இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்பவுமே கனெக்டா இருக்கிறதுக்கு தாய் மட்டும்தான் இருக்கும். தாரம் வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தாரம்னு வரும்பொழுது ரோகிணி நட்சத்திரம்னா அதுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்னா, தாரத்தால் எதுவுமே ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிளஸ் இருக்கிற மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்ப என்னன்னா, அதை யார் வந்து வார்த்தையால கொடுக்குறாங்களோ, உடலால கொடுக்குறாங்களோ, எக்ஸ்பிரஷனோட கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட ரோகிணி வந்து விழுந்துரும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, இப்ப இந்த நட்புன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, இந்த நட்பால என்ன ஆகும்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டுல பிரச்சனை கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரோகிணி நட்சத்திரத்தை ஹேண்டில் பண்ணணும்னா, இப்ப ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, அங்க பாரு இங்க பாரு அதை பாரு, இந்த எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து மனைவியிடம் இருக்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரருடைய மனைவியிடம் இல்லைன்னா அதை வந்து அம்மா கொடுப்பாங்க. சரியா? அந்த அம்மா கொடுக்கறதுல ரோஹிணிக்கு அம்மாவுக்கு கனெக்ட் இருக்கும், மனைவிக்கு இவருக்கும் கனெக்ட் இருக்கிறது கஷ்டம். அது போல பெண்களாக இருக்கிறாங்கன்னா மாமியார் நாத்தனார் எப்போதுமே கவனிக்கப்பட வேண்டிய உறவு. ஆனா இதுல வந்து என்னைக்குமே அவங்களுக்கு நெருடல்கள் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதனால ரோஹிணி நட்சத்திரத்துல உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் பிறந்திருக்குன்னா ஆண் வர்க்கம் அதிகமா இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்க விடுறதுதான் சரியா இருக்கும். பெண் வர்க்கம் இருக்கிற இடத்துல நம்ம அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா கொடுக்க கூடாது. அதனால இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுடைய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சைனஸ் வந்து கொஞ்சம் உடல்நிலையில கவனமா பார்த்துக்கணும். உடல் பருமன் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உண்டு. உடல் பருமன்னா கொழுப்பினுடைய அளவு, அதாவது பருமன்லயே நிறைய விதங்கள் இருக்கு. ஃபேட்டி லிவர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒன்று வயிறு தனியா பெருசாகும், இல்லைன்னா உடம்புல இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி பெருசா வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால வந்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும். அடிக்கடி உணவு விடுதிக்கு செல்லும் நட்சத்திரம், வீட்டு உணவை விட உணவு விடுதி விஷயத்துக்கு ரொம்ப பிடிக்கும், சுற்றுலாவுக்கு ரொம்ப பிரியமான நட்சத்திரங்கள். இதெல்லாம் ரோஹிணியோட மேக்சிமமா ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய கலர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க ஸ்கை ப்ளூ யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இவங்க எப்போதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா செக்குடு ஷர்ட்ஸ் வந்து போடக்கூடாது. ரோஹிணி நட்சத்திரம் என்ன பண்ணக்கூடாது, ஆண்கள் வந்து செக்குடு போடக்கூடாது. பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரோஹிணி நட்சத்திரக்காரத்திற்கு உட்பட்ட பெண்கள் வந்து சாம்பல் நிறம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீல நிறம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி சாரீஸை வந்து கண்டிப்பா ரோஹிணி நட்சத்திரம் தவிர்த்து விடுவது நல்லது. பிங்க் கட்டிக்கலாம், பிங்க் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப பெண்கள் இது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னுடைய உடல்ல வந்து எப்போதுமே தங்க நகை குறையாம இருக்கணும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் நல்லா வளரணும்னா தன் உடல்ல எப்போதுமே என்ன இருக்கணும், தங்கம் இருக்கணும். அதை வந்து பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி சரியா ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. தன்னுடைய மனம் சஞ்சலம் அடையும் பொழுது, அதிகப்படியான கோபங்கள் வருகின்ற பொழுது என்ன பண்ணலாம்னா, சங்கு இருக்கு இல்லையா, சங்காபிஷேகம் பண்றது, சங்குல பாலூத்தி சிவபெருமானுக்கு, ஊர்ல இருக்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண சொல்றது நல்ல ஒரு பரிகாரம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன். இப்ப ஆதிசேஷன் அப்படின்னா இப்ப கிருஷ்ணரே நிறைய ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருப்பார், நர்தன கிருஷ்ணர் நம்ம பார்த்திருப்போம். அதே போல வந்து ஆலமரத்தடியில வந்து நிறைய நாகப்பிரதிஷ்டைகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பெஷலான டெம்பிள் என்னை பொறுத்தளவுல திருவானைக்காவல் புன்னைநல்லூர் மாரியம்மன்.
திருவானைக்காவல், புன்னைநல்லூர், மாரியம்மன். மாரியம்மன். இதை ரெண்டை கரெக்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா குடும்பமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஓவர் கம் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெண் குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு பெண் குழந்தை இருந்தா ரொம்ப பிரியமான குழந்தை அப்படின்ற பாராட்டு இருக்கும். ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது ரோஹிணிக்கும் கொஞ்சம் என்ன ஆகும்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரரை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அவருக்கு வயது 50 ஆனாலும் அவர் 5 வயசு மனநிலையில தான் இருப்பாரு. அப்போ ஒரு தாய் ஒரு 5 வயசு குழந்தைக்கு சாப்பிடலனாலோ டென்ஷனா இருந்தாலோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணாதான் ஓட்ட முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான குறியீடு பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பதிவுலையும். ஸோ ரோகிணி நட்சத்திரத்துக்கான குறியீடு என்ன? ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய குறியீடு வந்து மீன் குறியீடுமா. இதை வந்து ஒரு டாலராவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு பர்ஸ் இல்லை கீ செயின் இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்களோட உடலோட ஒன்றி இருக்கணும். இப்போ வந்து ஒரு கடன் கேட்பாங்க, இல்லை பேங்க் போவாங்க, இந்த எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவில் கடன் தீர்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ம நட்சத்திரத்திலேயே. அதுபோல திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனி வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கிறார். இந்த ஜீவசமாதியை தரிசிக்க ரோஹிணி நட்சத்திரத்தில் தரிசிக்க நல்ல நோய் நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கேட்கலாம், எல்லாமே ரோஹிணியில் பண்ணணும், எல்லாமே எங்களுக்கு இருக்குது, எல்லா இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்கும். ஒருத்தருக்கு கடன் பிரச்சனைனா சக்கரத்தாழ்வார், ஒருத்தருக்கு நோய்கள் அதிகமாக இருக்கும் பொழுது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனி வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கிறார், அவரை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையுமே பட்டியல் இட்டிருக்கிற அந்த பட்டியலுக்கு ஏற்ப உங்களுடைய தேவைகளை நீங்கள் ரோஹிணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் கையாண்டு வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய பணம் தரக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம், ரேவதி. இந்த 2 நட்சத்திரமுமே உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமா. அருமை அருமை. ரோகிணியை பத்தி ஒரு கிளியரா ஒரு ஆல்ரவுண்டிங் மாதிரி எல்லா விஷயத்தையுமே இணைச்சு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள்ல இருக்கிற ரோகிணி, பெண்கள்ல இருக்கிற ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே அழகான ஒரு பதிவா இருந்திருக்கு. அடுத்த ஒரு நட்சத்திர குறியீடுல சந்திக்கலாம் குருஜி. நல்லதமா. வெற்றிவேல் முருகா.